தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆந்திராவில் வாகன சோதனையின் போது 2000 கோடி ரூபாய் பணத்துடன் கண்டெய்னர்கள் பிடிபட்டிருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் புஷ்பராஜ். புஷ்பராஜ், விவரங்களை பதிவு செய்யலாம். இம்மாதம் 13ஆம் தேதி ஆந்திராவில் பொது தேர்தலுடன் சட்டமன்ற தேர்தலும் நடைபெற உள்ளது. எனவே ஆந்திரா முழுவதும் போலீசாரும் தேர்தல் பறக்கும் படையினரும் வாகன சோதனைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் இன்று ஆந்திர மாநிலம் அனந்தபுரம் மாவட்டத்தில் உள்ள கஜ்ராம்பள்ளி சோதனை சாவடி அருகே போலீசார் வாகன சோதனை மேற்கொண்டிருந்தனர். அப்போது ஒன்றன் ஒன்றாக 4 கண்டெய்னர்கள் வந்து கொண்டிருந்த நிலையில் அவற்றை தடுத்து நிறுத்தி சோதனை செய்த போது அவற்றில் 500 ரூபாய் நோட்டுகள் பண்டல் பண்டலாக கண்டெய்னர் நிறைய இருப்பது தெரிய வந்தது. மொத்தம் 2000 கோடி ரூபாய் அளவிற்கு பணம் இருப்பது உறுதி செய்யப்பட்ட நிலையில் கண்டெய்னர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் அவற்றை ஓட்டி வந்த டிரைவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது கொச்சியில் உள்ள ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிளையிலிருந்து ஹைதராபாத்திற்கு இந்த பணத்தை கொண்டு செல்கின்றோம் என்று அவர்கள் தெரிவித்தனர். ஆனாலும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்ட போது மேலும் உயர்மட்ட விசாரணையில் அந்த பணம் முழுவதும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு சொந்தமானது என்றும் பணத்தை கொச்சியில் உள்ள ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிளையிலிருந்து ஹைதராபாத்தில் உள்ள ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிளைக்கு கொண்டு செல்வதும் உறுதி செய்யப்பட்டது. நன்றி புஷ்பராஜ், விரிவான விவரங்களுக்கு.